ஏய், இவளை புதைச்சிடுங்கடா. ஐயா 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 ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அவளை புதைச்சிட்டேன்யா. டேய், நீங்க குழி தோண்டி புதைச்சது உங்க தொண்டை குழியிலேயே இருக்கணும். சரிங்க ஐயா. ஐயா ஐயா, நாங்க குழி தோண்டி புதைச்ச பொண்ணு இங்க இருக்காயா? என்னடா சொல்ற? அநியாயமா என்ன கொன்னுட்டீங்களேடா. உங்களை நான் விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் சந்துரு, மந்திரவாதியை வர வச்சு எலுமிச்சம் தகடு தாயத்துன்னு கட்டுங்க. ஆமா, குழந்தைங்க ஜாக்கிரதை. வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது. டேய் சூர்யா ஐயா, அக்ரகாரத்துல எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவ கதைய நான் பாத்துக்கிறேன். பேருக்கு தாண்டா ஃபாரஸ்ட் ஆபீசரு. இது வரைக்கும் பூனையும் பார்த்ததில்ல, புலியும் பார்த்ததில்ல. பார்க்காததே நல்லது. பார்த்துட்டா மட்டும் பிடிச்சி கீச்சிருவியோ? நில்லுங்கடா. அங்க இருந்தாண்டா வருது. இந்த பக்கம் கோடாரியால வெட்டியிருக்காங்கடா. என்னடா இது? சத்தத்தை கேட்டு அங்கேருந்து வந்தோம், இங்கே வந்து பார்த்தா ஒருத்தனையும் காணோம். ஏண்டா, ஒருவேளை இது பேயா இருக்குமோ? ஏய் நிறுத்துறா அப்பா. ஏப்பா பார்த்தாலும் பேய் பிசாசுன்னுட்டு. டேய், இந்த மாதிரி ஏற்கனவே எங்கேயோ நடந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டான்டா. டேய், ஏற்கனவே அவன் பயத்தில் செத்துட்டு இருக்கான், நீ வேற. அடங்க மாட்டியா? டேய், இந்தா போட்டோ எடு. ரிப்போர்ட் வேற எழுதணும். சரி போய் எடு. ஓ டேய், எடுத்த போட்டோ எல்லாத்தையும் ஆபீஸ்ல கொடுக்கணும். ஓகே, நான் கொடுத்துறேன். மாட்டிக்கிட்டானுங்க திருட்டு பசங்க. வாசு! என்னடா இது? வாசு! வாசு! யாரும் வெளியே வந்துடக்கூடாது. வாசு! டேய், ஆ உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. டாக்டர் இவ்வளோ நேரம் ரூம்ல இருக்காருன்னா நம்ம வாசு நம்மளை விட்டு போயிட்டான்டா. வாயம் போடுறா பைத்தியக்காரன். இன்னொரு தடவை அபசகுணமா பேசினா கொண்டு போங்கடா.
நான் எப்ப எது சொன்னாலும் இந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் மட்டும் இழிச்சவாயா? ஏய், என்ன புலம்பிட்டு இருக்க? நான் எங்கடா புலம்புனேன்? நான் ஒன்றும் புலம்பல. ஏன் திரும்ப அடிக்கவா? டேய் வாசு உண்மையிலேயே செத்து போயிருப்பானாடா? யாரா நீங்களா? அவனே சாவலனாலும் நீங்களே கொண்டுருவீங்க போல. ஹலோ, நீங்க போய் பார்க்கலாம். ஏய் வாசு, எப்படி இருக்கடா? எப்படா இருக்க? எனக்கு என்ன பாத்ரா மெல்ல. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னடா நீங்க சின்ன பசங்க மாதிரி? எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே. ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல ஒன்றும் ஆகாம பொழைச்சிக்கிட்ட. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா? அதான் ஒன்றும் ஆகலல்ல. சரி அதெல்லாம் விடுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன்டா. நீங்களும் உங்கள் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு வாங்கடா. டேய் என்னடா பேசுற? இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நாங்க எங்கடா போறது? நாங்க எல்லாரும் உன் கூட தான்டா வருவோம். ஆமாடா. உனக்கு குணமானதா அதுக்கப்புறம் நாங்க போறோம். எதுக்குடா? டேய் சொல்றதை கேளு. சொல்லாதடா. ஆமா, அந்த தடி எங்கடா போனா? இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பான். இறந்து போனவனே என்னன்னு போய்க்க. ஆ டேய், இவன் என்ன உயிரோட இருக்கான்டா? டேய் டேய் டேய், எனக்கு வாய் தவறி வந்துருச்சு. உன்னை மன்னிச்சிட போ. ஏன்டா அப்படி இருக்க? இவ்வளவு நேரம் பொழப்பானான்னு எங்களை சாவடிச்ச. இப்ப மறந்துட்டேன்னு மறுபடியும் சாவடிக்க பாக்குறியா? லூஸ். ஆத்தங்கர ஓரத்துல நீ ஆத்தங்கர ஓரத்துல குழம்பு வைக்கிற மீன் எந்தா வறுக்கிற மீன் எந்தா வறுக்கிற மீன் எந்தா வறுக்கிற. வானப்பள்ளி வாங்கம்மா, வானப்பள்ளி. எப்படிடா போன? பாரா எவ்வளோ? நீ எவ்வளவு தருவியோ அவ்வளவு. பழம் சாப்பிட போறீங்களா? உன் பழம் தரியா? பழம் சாப்பிட போறியா? நீ கொடுத்தா சாப்பிடுவேன். கையே இவ்வளவு நீளமா இருக்கே. நீ சாப்பிடுவியா? அப்படியே உரிச்சு சாப்பிட்டுருவேன். ரூம் போயிடுவான்னு நினைக்கிறேன். எங்கடா அவன்? எங்கடா எங்கடா போனாங்க? கடைசி எங்கடா போனா? அது சரி. இயர்ஸ் ஆயிட்டானுங்கடா. ஆமா, இவனுக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயும் அவசரம்தான். இவ்வளவு அவசரமா போனானே, அங்க பண்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? டேய், என்ன செஞ்சாலும் அது நம்ம பள்ளிக்கு தானே ஆபத்து. எதுவா இருந்தாலும் செயல்ல தானே தெரியும். பேச்சுல தெரியாது. என்னடா போனே, என்னாச்சு? முடிஞ்சா? டே சொல்லுடா, இன்னிங்ஸா டக் அவுட்டா? என்ன வச்சு செஞ்சுட்டாடா. நான் தானே போய் ஏமாந்துட்டேன். ஓய் கோலி கோலி, என்ன அப்படி பாக்குற? அஸ்கர பஸ்கா. ஏடா ஆசை, நீ இன்னும் தூங்கலையாடா? ஏடா ஆசை, நீ இன்னும் தூங்கலையாடா? இல்லடா, தூக்கம் வரல. டேய், ரொம்ப நாளா நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன்டா. எப்ப பாரு அதை பார்த்து அப்படின்னா ஃபீல் பண்ணுவ நீ. இந்த செயின் என் காதலுக்கு அந்த சங்கரனே கொடுத்த ஆதாரம்டா. அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய காதல் கதையே இருக்கு, அப்படிதானே? ஆமா, முதல் தடவை இந்துவை பார்த்தப்போ
தந்தனானே நா தனனானி தானே தானே நா தனனனி நானே தந்தானே தந்தனானே நா தனனானி தானே தானே நா தனனனி நானே தந்தானே தந்தனானே நா. ಓಯ್ ಕೋಲಿ ಕೋಲಿ ಕೋರಕಾರೆ ಅಸ್ಕರ ಬಸ್ಕಾ அஸ்கர பஸ்காவா? ஏய் அறிவே, என்ன வாசு, நான் என்னதான் உனக்கு இன்ஃபார்மரா இருந்தாலும் நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். ம். அஸ்கர பஸ்கா அப்படின்னா என்ன? அஸ்கர பஸ்காவா? ஆமா, அது மலவாசிங்களோட பாஷை. இத பாரு, அவங்க பொண்ணுங்க கிட்ட நீ பேசினாலோ அவங்கள ஏறெடுத்து நீ பார்த்தாலோ உன் கைய காலை வெட்டி தொங்க விட்டுருவாங்க, தெரியுமா? அதெல்லாம் விடுங்க. அஸ்கர பஸ்கானா என்னன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்லணுங்கிற? உன்னை கொன்னுடுவேன், அதான் அர்த்தம், தெரியுமா? என்கிட்ட அதுக்கு மேல எதுவும் கேட்காத. எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன எதுவும் கேட்கல, நானும் சொல்லல. போலவா, சீக்கிரம் இருந்து போயிடலாம். வா. அஸ்கர பஸ்கா, அஸ்கர பஸ்கா. உன் காதலுக்காக நான் சாகிறதுக்கும் தயார் தான். அந்த மலைவாழ் மக்கள் பாஷையெல்லாம் நான் எப்படி சொல்றது? லஸ்கர தொஸ்காம்பாங்க. லஸ்கர துஸ்காவா? வாசே, இப்போ அந்த மலவாசிங்களை பத்தி நீ என்கிட்ட ஏதாவது கேட்டியா? இல்லையே. அப்ப நான் ஏதாவது சொன்னா? இல்லையே. சொல்லல. அந்த மலவாசிக்காரங்களை பத்தி என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அறிவு, அந்த மக்களை பார்த்தா உனக்கே அவ்வளோ பயம்? ஆத்தாடி ஆத்து, எனக்கு ஏன் அவ்வளவு பயமா? ஒரு தடவை அங்கிட்டு பாரு, என்ன விட்டுடுங்க. அடே, ஏன்டா அந்த இடத்துல வைக்கிறீங்க? டேய், அந்த கற்பூரத்தை அங்க வை. அடே, கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ற இடமாடா அது? டேய், அவன் எது பண்ணாலும் பூஜை பண்ணிட்டு தான் செய்வான். ஆகட்டும். டேய், என்னடா பண்ண போறீங்க? டேய், நிறுத்துடா. டேய், அட பாவிகளா, என் வாழ்க்கையோட விளையாடாதீங்கடா. ஐயோ பாவி, கற்பூரத்தை எல்லாம் ஏத்தாதடா. டேய் கிளவா, எதுக்குடா சுத்துறது போதும், ஓட. அச்சச்சோ, உடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அறிவு? அதுக்கு மேல என்ன ஆகும்? அறிவு, சொல்லு. என்னத்த சொல்ற? சொல்லு அறிவு. சரி, சொல்றேன், விடு. அப்புறம் தான் என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சானுங்க. என்னாச்சு? சின்ன எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் அதே இடத்துல வச்சு சின்ன பசங்களை அம்பு விட்டு அடிக்க சொன்னானுங்க. மிஸ் ஆனாலும் அடிக்கிற வரைக்கும் திரும்ப அடிக்க வச்சானுங்க வாசே. நல்லா சரிங்கடா ஆபீசரே. இப்ப உனக்கு சந்தோஷமா? போய் படுத்துங்க. ஜாக்கிரதை, அதெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. என் சோகம் உங்களுக்கு காமெடியா இருக்காடா? ஒரு விஷயம் இல்லாதவனுக்கு தானே தெரியும் அதோட மதிப்பு என்னன்னு. பொண்ணே, செம்மையா இருக்குது.
என்ன அற்புதமா இருக்கு. உன்னோட தேன். ஓய், நீ ரொம்ப பண்ற. ஏய், உனக்காக என்ன பண்ணாலும் கம்மிதாம்மா. உனக்கு மூளை குழம்பிருச்சு. ஆமா, உன்னாலதான் குழம்பி போயிருக்கு. ஏய், அஸ்கர பஸ்கா. ஏய், லஷ்கர துஷ்கா. எங்க பாஷை? ஆமா, உன் பாஷை தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பேச்செல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. போய் உன் வேலைய பாரு. ஏய், என்ன என் பின்னாடியே வர? அது அது வந்து என்ன வந்து? அதான் அதுதான் என்ன? அதுதான்னா அதுதான்மா. ஏய், அஸ்கர பஸ்கா. இப்படி பயமுறுத்து நல்லா சொல்ல முடியாதுமா. பின்ன என்ன பண்ணா சொல்லுவீங்க? அன்பா கேட்டேன்னா நான் என் காதலை பத்தி சொல்லுவேன். காதலா? வேண்டாங்க, வேண்டாம். அனாதையா இருந்த என்ன இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்தாங்க. எனக்கு இந்த மாதிரி காதல் எல்லாம் ஒத்து வராது. கூடவே என் சின்ன வயசுல என்னோட வளர்ப்பு தாய்மாமனுக்கு என்னை கட்டி கொடுக்கணும்னு ஊர்ல முடிவு பண்ணிட்டாங்க. நடக்காத விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க போயிடுங்க. எங்க ஊர்க்காரங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், கல்யாணங்கிறது உன் ஊர்க்காரங்க முடிவு பண்றது இல்ல, அந்த கடவுள் முடிவு பண்றது. அந்த கடவுள் முடிவு பண்றது. அந்த கடவுள் முடிவு பண்றது. என்ன இந்து மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? அது நம்ம ரெண்டு பேராலையுமே முடியாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளை பிரிக்கிறதுக்காக ஒரு வேளை சாவே வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். நீனா எனக்கு பைத்தியம். நீதான் என்னோட உலகம். நீதான் என்னோட உலகம். எங்கிருந்து வந்தாயா? எங்கிருந்து வந்தாயா? எனக்காக எங்கிருந்து வந்தாயா? கண்ணாடியில நான் பார்க்கையில உன்னை காட்டுதையா. நான் வச்ச பொட்டு சிவப்பா மாற முத்தம் தந்து போயா. கண்ணு அழகு திட்ட மைய வேணா, ஓ மச்சம் கொஞ்சம் தாயா. மஞ்சக்கயிறு ஒண்ணு நீயும் தந்து என்ன தூக்கி போயா. எங்கிருந்து வந்தாயா? எங்கிருந்து வந்தாயா? எனக்காக எங்கிருந்து வந்தாயா?
அழகு தேவதானா தள்ளி போடிடும் மானா கண்ணு அழகுல மீனா தனனே தன்னாலே தானா பட்டு மேனி மினுக்கிடும் பொன்னா என்ன சுத்தி பாடி வரும் மைனா உன்னால சாஞ்சவன் நானா கட்டி கொள்ளவா தானா மெல்ல மெல்லமா ஒரு புயலா வந்தா வரம் நின்று ரசிச்சேனே அழகழகா மொத்த பார்வையில் அள்ளி நிழல மட்டும் ஒழிச்சு வச்சாயே உன் கையில என்ன தொட்டுதான் தள்ளி வசியம் வச்சாயே மெல்ல மெல்ல மெல்லமாகவே திருடுக்கிட்டா என் இதயம் தனியா விடுவேன் ஆகிடுவேன் வழி துணையும் உயிரும் மானாயே பார்த்த மறுநொடி நீயே பாதம் தொட்டேனே கொலுசா மாறவே 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 குட்டி குட்டி சிரிப்போம் என் மேல் வீசி நீயும் போன சின்ன புள்ள போல ஆட்டம் போட்டேனே நான் முதலே மோதி நானும் இப்பாய் மாறி போனேனே உன் கைகள் தொட்ட உலகம் எல்லாம் சுத்தி வருவேனே தினம் தினம் கேட்பேனே உன் நினைப்பை நான் தினமும் மடி மேலே சாய்த்து கொஞ்சிடுவேன் மறுநொடியும் கண் சிமிட்டாமலே பார்ப்பேன் உன்னை நானே விலகி போகாதே திரும்ப வாணியே 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 இந்து என்ன இறுக்கமா பிடிச்சுக்கோ. இறுக்கமா பிடிச்சிட்டு தானே இருக்கேன் வாசு. இன்னும் இன்னும் இருக்க பிடிச்சுக்கோ. ஆஹா, உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய், எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிப்ப? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என்னதான் ஒன்னையா? ஏய் முட்டாள், ஞாபகம் இருக்கா? முத தடவை நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப. அப்பதானே நான் விழுந்தேன். அதுதான் நீ என்ன பொண்ணு பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் பரிமாறினது தேனு. அப்பதான் நம்ம ஒன்னா கலந்தோம். அப்புறம் நேத்து நதியில 2 பேரும் ஒன்னா குளிச்சோம்ல, மத்த சம்பிரதாயம் அங்கேயே முடிஞ்சது. எப்படி கல்யாண சடங்கு எல்லாம் முடிஞ்சது. அதை தவிர. எதை தவிர? அது தவிர. ஏய், எதை தவிர? அதான் அதான் எதை தவிர? அதான்
என்ன அறிவு, கூப்பிடாமலே வந்துட்டீங்க? வர வேண்டியதாயிடுச்சு. என்ன அறிவு, என்னாச்சு? உண்மையை சொல்லு வாசு, அனுபவிச்சுட்டு விட்டுறலான்னு தானே இந்துவை நீ காதலிக்கிற? என்ன அறிவு இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் செய்யற வேலை தானே பாது. அறிவு, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு அப்பாவி அம்மா, ஜாதியை பார்க்குற அப்பா, அவங்க நிலைமை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அன்பா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு வேணும்னு தான் நினச்சேன். அதனால தான். புரிஞ்சு போச்சு. அப்போதான் இந்து உன் கண்ணில் பட்டா, அதானே? ஆமாம், இந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா. காதலிக்கிறது மட்டும் இல்ல அறிவு, நான் இந்துவை கல்யாணமும் பண்ணிக்க போறேன். ஆஹா வாசு, உங்க காதலு. வாசு, உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன்டா. நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு அந்த ஊருக்காரங்களோட சண்டை, உன் போலீஸ்காரங்களும் அங்க வராம பாத்துக்க. என்ன நடந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. புரியுது அருவி, புரியுது புரியுது. ஓகே, புரியுது. போயிட்டு வாங்க. சரி 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 சரி. இது எவ்வளவு? ஐயா கீரை கீரை வாங்கிக்கங்க. நீ இவ்ளோ விலை சொல்றீங்க? கட்டு 5 ரூபா. 5 ரூபாங்க ஐயா கட்டு. எவ்வளவுமா மீன்? 30 ரூபா. என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற? நீ வாங்குன மாதிரி தான் நடக்குது. மாமூல் தான் தர மாட்டாங்க. என்னம்மா பொம்பளை மீனா ஆம்பளை மீனா? இது ஆத்து மீனுங்க தம்பி. பா, சம பஞ்சா இருக்கே. பா, நீ இருடா, நான் பேசிக்கிறேன். ஏமா, இந்த 3 மீனை எவ்வளவு தருவீங்க? 30 ரூபாப்பா. என்ன 30 ரூபான்னு சொல்ற? எல்லாமே விலையேறிடுச்சு தம்பி, நீங்க கேளுங்க. எங்க ஊர்ல இத 3 ரூபாய்க்கு தருவாங்க. எதுக்கு அந்த 3 ரூபா கூட என்ன வச்சுக்குங்க, மொத்த மீனையே நீங்களே சாப்பிடலாம். ஐயோ ஆண்டவா! ஏயா நீங்க எங்க? உங்களுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னல. ஏதோ மீன் வாங்கலான்னு வந்தா வெச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்க அறிவு. என்னது, சின்ன பசங்க வந்து விலை கேட்டா மிரட்டுறியா? பாக்க நல்லா பெருசா இருக்க, ஆனா சின்னத்தனமா பேசுற. எங்க என்ன வச்சிட்டு மீனை குடு பாக்கலாம். ஒன்ன வச்சுக்கணுமா? அட அறிவு கட்டவனே, ஆளையும் மூஞ்சியும் பாரு. மீன் வாங்க வர மூஞ்சிங்களை பாரு. போடா இங்க இருந்து, வந்துட்டானுங்க. நல்லா என்னாச்சு அறிவு, எப்படி இருக்கீங்க? பாரு வாசு, இவங்க 30 ரூபா மீனை 3 ரூபாய்க்கு கேட்டிருக்கானுங்க. சொல்லாம என்ன சண்டைக்கு வர கூட்டு போயிருக்கானுங்க. அவன் என்னமோ உலகத்திலேயே அதிசயம் மீன் வச்சிருக்கிற மாதிரி என்ன அந்த கிளி கிளிக்கிறா குண்டு பூசணிக்கா. டேய் அறிவு, அங்க வரவா? நாங்க போறோம். டேய் கிளம்புங்கடா, சீக்கிரம் கிளம்புங்கடா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவன் வண்டி ஓட்டுறா. போங்கடா. வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ கூடாதுல. அது 100 ரூபாய் தான்மா. யாரது? ஓ லஷ்கர துஷ்கா. ஓய், நீயா? ஏய், என் முதுகுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னென்னமோ ஆகுது. அப்படி என்ன ஆகுது? என்னென்னமோ ஆகுது, ஒரு மாதிரி இருக்கு. அதான் இது என்ன ஆகுது? அதான் என்னென்னமோ நான் ஆகுது. சொன்னல அந்த மூலிகை எல்லாம் இதோ. என்னாச்சு இந்த? என்னமோ ஆகுது. ஒண்ணும் இல்லண்ணா. உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க தம்பி, நாயுருவி, சீந்தில் கொடி, இறக்கம் வேறு, வில்வம் பழம். காட்டுல எங்கேயும் கிடைக்காத இந்த பொருள் இங்கதான் கிடைக்கும். அப்ப நீங்க வாங்கலாம்ல. நான் இதை வாங்கி பயன்படுத்தி என்ன பண்ண போறேன்? பயன்படுத்தினாலும் பலன் இல்ல. நீங்க மட்டும் இதை உங்க பொண்டாட்டிகளுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நீங்க போறதுக்குள்ள கையில குழந்தைய வச்சு தாளாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அறிவு, நாங்க எல்லாம் எப்படி அவங்களுக்கு அங்க புள்ள ஆமால. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே வராதரா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இதை சொல்லலாமாடா? உனக்கு அறிவு இல்ல. எனக்கு 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 உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன். ஒண்ணுடுவான், பேசவே மாட்டேன். ஏய் அஸ்கர பஸ்கா,
அடே என்னடா பண்ணீங்க இந்துவ இவ்வளவு கோவப்படுறா? அங்க பண்ண மாதிரியே இங்கேயும் பண்றீங்களாடா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ஐயோ ஜம்பு வரானே. ஏய், யாரு உன் முதுகுல கிறுக்கி வச்சிருக்கிறது? அது யாரோ எனக்கு தெரியாது. டேய், அந்த போலீஸையும் அறிவையும் தலைவரோட குடில் கூட்டுவாங்க. ஏய் இந்து, உன் முதுகுல வரைஞ்சதை வந்தானான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. யாரு பண்ணாங்கன்னு சொல்லு. இப்பவே இங்கேயே அவனை கொன்னு அவன் பச்சை ரத்தத்தை குடிக்கிறான் பார். இந்து சொல்லுடி. ஐயா, இவங்க யாரும் என் கடைக்கு வரவும் இல்ல, என்ன தொடவும் இல்ல. அப்பாடா ஐயா, கேட்டீங்கல்ல? டேய், அந்த போலீஸை விட்டுட்டு இவனுக்கு தண்டனையை கொடுங்கடா. வேண்டாங்க ஐயா, வேடா 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 வேடா, என்ன விட்டுருங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இருங்க தலைவர், நானே கண்டுபிடிக்கிறேன். அந்த பொம்மை யார் வரைஞ்சது? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாது? ஒன்னு நான் அப்புறம் பாத்துக்கிறேன். போ. டேய் பங்கி, அதை எடுத்துட்டு வாடா. டேய் ஜம்பு. இருங்க தலைவர், இது ஏன் சொத்து. விட்டு தூரம் போனாயா, விட்டு தூரம் போனாயா, என்ன மறந்து. வாசு, அழாத. நீ எதுக்கு இங்க வந்த வாசு? அவன் உன்னை கொன்னுடுவான். நீ போயிடு வாசு, இங்கிருந்து நீ போயிடு. அதெல்லாம் பரவாயில்ல. நீயும் என் கூட வராம நான் போகவே மாட்டேன். காலையிலே இந்த ஊரை விட்டு போயிடலாம். ம்? அந்த போலீஸ்காரனை கட்டி போட்டு அடிச்சு தோலை உரிங்கடா. அப்படியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அறிவு அறிவு, ராத்திரியில இருந்து வாசுவ காணும். அறிவு என்னது? ராத்திரியில இருந்து காணுமா? அப்ப ஏதோ நடந்திருக்குடா. என்ன விடு. என்ன விடு சொல்றல. வா. வா. ஏய். ஏய். வாங்க வாங்க. ஏய் ஏய் இல்ல. நில்லு. மரியாதையா நிக்க போறியா இல்லையா? சீக்கிரம் வாங்கடா. நில்லுடே. ஏய் சொன்னா கேளு, நில்லு. ஏய் எந்தோ நில்லு. நில்லு. சொன்னா கேளு. வேகமா வாங்கடா. ஏய் ஏய் இல்லடி.
சொன்னா கேளு, நில்லு. எங்கடி ஓடுற? நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் ஒன்னா தானடா வளர்ந்தோம். என் மனசுக்கு பிடிச்சவர எனக்கு புருஷனாக விடுங்கடா. கொஞ்சம் புரிச்சுக்கிட்டு என்ன விட்டுடுங்கடா. வாங்கடா வாங்கடா. வாசு, 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 வாசு. வாசு, 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 அண்ணா, வாசு, அண்ணா, சீக்கிரம் வாங்க. வாசு, எங்க அண்ணா அடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. வாசு வாசு என்ன வாசு? எங்கடா? ஏய் வாசு வாசு. வாசு எங்கடா? ஏய் வாசு எங்கடா? வாசு வாசு, வாசு. ஐயா, வாசு, வாசு என்னாச்சுடா? அம்மா இது நாடி துடிப்பு சுத்தமா இல்ல, இதயம் கூட துடிக்கலையம்மா. அண்ணா சாக மாட்டாருண்ணா. இவர் சாக மாட்டாரு. ஏன்னா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். வாசு, 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 ஆ, ஆ, ஆ.
டேய் நீங்க போய் அந்த ஜம்பு வளைச்சு பிடிக்கடா போங்க. ஏய் இவனை இங்கே பிடிச்சு வைக்கடா. நான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். 2 பேரும் வாங்க. அவன் அப்படிதான் கத்திட்டு கிடப்பான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. ஓம். என்னாச்சுப்பா? ஐயா இவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயண நமோஸ்துதே. நீங்க 2 பேரும் இந்த மாலையை மாத்திக்கங்க. சரிங்க ஐயா. ஓம் சதமானம் பவதி சதாயித் புருஷ சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தம்பி, இந்த மாலை எத்தனையோ வருஷங்களா உங்களுக்காகவே இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்ஷாத் அந்த பார்வதி பரமேஸ்வரனே சீதாராமனுக்கு இந்த மாலையை போட்டாருன்னு இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த புனிதமான மாலை உங்க கழுத்துல விழப்போகுது. அந்த பார்வதி பரமேஸ்வரனே உங்களுக்கு கொடுத்த ஆபரணம் இது. ரெண்டு பேரும் ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். தீர்க்க சுமங்கலி பவா, ஆயுஷ்மான் பவா. ஐயோ என்கிட்ட எதுக்குமா? வாசு, நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றத கேளுங்க. கிளம்புங்க. அறிவு, ஜாக்கிரதை. போயிட்டு வரோம். ஆகட்டும், நீங்க கிளம்புங்க. வா. யாரா அது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. அது தெரியுதுடா. இந்த ஊருக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் ஊருக்கு நான் வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஊருக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு இல்லடா. எங்க மானம் போற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கியா, அதான் தப்பு. அது உங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம், எனக்கு அது தப்பா தெரியல. இங்க பாருங்க சித்தி, சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு காட்ட வேண்டியது என் பொறுப்பா தான் கூட்டு வந்தேன். என்ன நீ காட்டுறது? காட்டுவாசி கூட்டிட்டு வந்து அவ பொட்டும் சேலை கட்டும். சிச்சி அம்மா, நான் இது வரைக்கும் வனவாசி பொண்ணுதான். ஆனா இனிமே உங்க வீட்டு மருமகளா உங்க குடும்ப ஆச்சாரத்துப்படி நடந்துக்கிறேம்மா. நடந்துப்ப. என்ன வாயை திறக்க மாட்டீங்களா? எல்லாரும் என்ன தப்பா பேசணுமா? டேய் ராமானுஜம், சொல்லுங்க பெரியய்யா. உனக்கு தனியா சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? அக்ரஹாரத்தோட கட்டுப்பாடு என்ன சொல்லுதோ அதையே செய். சரிங்க பெரியய்யா. டேய் ராமானுஜம், இன்னையோட சில உறவுகள் முறிஞ்சிருச்சு. நடக்க வேண்டியதை பாரு. சரிங்க பெரியய்யா. டே வாசு, நீ கிளம்பு. ராமு, கௌரவம் தான் அவருக்கு முக்கியம்னு தெரியும். அவர் என் உறவை முறிச்சு பாருன்னு தெரியும். நீ எங்களை இந்த ஊரை விட்டு அனுப்ப போறேன்னு தெரியும். எல்லாத்தையும் சொல்லி தான் நான் அவளை இங்க கூட்டு வந்திருக்கேன். முட்டா பாயில. பெரியய்யா ஒரு வாட்டி சொல்லிட்டாருனா தெரியும்டா, தெரியும். அங்க அவங்க வாழ விடல, நீ இங்க இருக்க விடல. ஆனா வாழணும்னு இருந்தா எங்க வேணா வாழலாம்டா. இந்து வா போலாம். அண்ணா,
அண்ணா நீங்க போகாதீங்க அண்ணா. நான் போறேம்மா. நான் இங்க இருந்தா ஊருக்கே அது கஷ்டம்தான். அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. என்ன சொன்ன? அண்ணி நான் கூப்பிட்டேன். எங்க இன்னொரு தடவை சொல்லுமா? அண்ணி காயத்ரி இங்க வா. ஓ பெரிய மனுஷரே, சின்ன குழந்தைக்கு இருக்கிற மனசு கூட உங்க யாருக்குமே இல்ல. அண்ணி நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரேன். வாடி தங்கம். நீ உள்ள போமா, நான் கிளம்புறேன். வா. டேய் என்ன முடிஞ்சதா? அவ்வளோதான்டா. அது சரி, யுத்தத்தை பத்திலாம் சொன்னேன், முத்தத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. டேய், அதை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? அடேங்கப்பா, எங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கோ. இவர் மட்டும் சொல்ல மாட்டாராம். எதுவா இருந்தாலும் சொல்லிதான்டா ஆகணும். சரி 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 சொல்றேன். கண்ணு முடிக்கோங்க. காதையும் மூடிக்கோங்க. இப்ப சொல்லு. குறும்பு பார்வைகள் ஆசை துண்டுதடி ஒன்று சேர்ந்திடவா, உதட்டின் சிவப்புகள் ஏங்க வைக்குதடி மயக்கம் தந்திடவா, பருவமோ இவ்வலை கடலாய் பொங்குதடி இணைக்கும் அலைகளை மாறும் ஏனோ, குறும்பு பார்வைகள் ஆசை துண்டுதடி ஒன்று சேர்ந்திடவா, உதட்டின் சிவப்புகள் ஏங்க வைக்குதடி மயக்கம் தந்திடவா. வீசும் காற்று எல்லாமை என்னை தாக்கி புதிர் போட்டிடும் ஏதேதோ இனிமைகள் என்னை கொள்ளுதோ, மனதின் உள்ளே எண்ணங்கள் கோடி வந்து என்னுள்ளே அலையாய் மோத முழுவதும் மாறிப்போனேனே. காலமெல்லாம் அணைக்கவாமா, குறும்பு பார்வைகள் ஆசை துண்டுதடி ஒன்று சேர்ந்திடவா, உதட்டின் சிவப்புகள் ஏங்க வைக்குதடி மயக்கம் தந்திடவா. அழகை எல்லாம் கண் முன்னே நீயும் தர திண்டாட கண்டேனே, தூக்கமும் கெட்டு போனதே, உன்னை அணைத்து உன் வேர்வை துளிகள் எல்லாம் என் மேனி பூசிக்கொள்ள என் உயிரும் சொர்க்கம் கண்டதே. காலமெல்லாம் அணைக்கவாமா, கருந்தே நாம் ஒன்றாய் சேர்ந்து போகின்றோம் இவ்வேளை. முடிஞ்சிருச்சுடா. இப்ப எல்லாரும் கண்ணை திறந்துக்கோங்க. டே முடிஞ்சிருச்சா, கண்ணை திறந்துக்கோங்க. என்னது முடிஞ்சிருச்சா? என்னடா நடந்துச்சு? எல்லாத்தையும் சொன்னனே.
மோசம் மோசம் மோசம். நீ மொத்த கதையும் கண்ணியும் கதையும் மூடிட்டு இருக்கும் போது தானே சொன்ன மோசம் மோசம். என்னடா உன் பிரச்சனை? அப்படியே உட்கான் வை. வாசு, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? டியூட்டிக்கு வான்னு டெலிகிராம் வந்துச்சு. சரி. இந்து ராணியம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப அவளை பார்க்க போறேன். டேய், இந்துவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. டேய், அதான் போறோம்ல. ஏய், என்னடா அப்படி பாக்குற? கதை நல்லா இல்லையா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு. சொல்ல வந்தது மறந்துடுச்சு. என்னது மறந்துட்டியா? ஆனா சொல்லணும்டா. சரி, அப்ப சொல்றா. அதை தாண்டா மறந்துட்டேன். அடங்க மாட்டே நீ என்கிட்டயே வாங்குறியாடா? அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குது. மாமா, என்ன மாமா அப்படியே போறீங்க? இங்க வாங்க. எங்க மாமாடா, இந்த ஊரு போஸ்ட் மாஸ்டர். வணக்கம். போஸ்ட் மாஸ்டரா? அட, போன் கூட இருக்கு. இங்க பாருங்க போஸ்ட் மாஸ்டர், உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் ஊர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வரும். அது காலையில வரலாம், நைட்டு வரலாம், ஏன் எப்ப வேணாலும் வரலாம். அந்த போன் வந்துச்சுன்னா மட்டும் நீங்க எந்த வேலையில இருந்தாலும், நான் எந்த வேலையில இருந்தாலும் உடனே ஓடி வந்து என்கிட்ட சொல்லணும். எதுக்குன்னா அது ஒரு மாதிரி பழ போன். என்னது பழ போனு? இப்போதைக்கு பிஞ்சாதான் இருக்கே, பழுக்கும் போது எனக்கே போன் வரும். போன் வரும்போது கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லணும். டேய், வாங்க வாங்கடா போலாம். புரியுதா மாமா? வரேன். பழ போனா ஆளி மூஞ்சியும் பாரு. அண்ணா. காயத்ரி, டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா. எப்படி இருக்கம்மா? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க வாங்க. பட்டங்க மாட்டான் போல இருக்கேன். தோ வந்துட்டான்டா. வந்துட்டான்டா. வாங்கடா. சரி. டேய், என்னாச்சுடா? ரொம்ப சோகமா இருக்க? டேய், ஒன்னதாண்டா கேக்குறேன். டேய், ஏன்டா வந்ததுல இருந்து டல்லா இருக்க? ஒண்ணு இல்லடா, வாங்க போலாம். ஏய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? சரக்கு அடிச்சு 3 நாள் ஆகுது. எங்களுக்கு எப்ப சரக்கு வேணும்? இந்த ஊர்ல சாராய கடை எங்கடா இருக்கு? அங்க பாரு, அங்க தூரமா ராணியம்மா சாராய கடை இருக்கு. அங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல. டேய், அப்புறம் ஏன்டா இங்கேயே நிக்கிறீங்க? போனமா குடிச்சமா வாந்தி எடுத்தமான்னு இருக்கணும். இல்லடா, நீங்க போயிட்டு வாங்க. என் இந்து எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாடா. நீ வீட்டுக்கு போய் இந்து கூட இரு, நாங்க சாராய கடைக்கு போயிட்டு வந்துறோம். வாங்கடா. முடிஞ்சிருச்சு, திரும்ப ஊத்து. இரு, எடுத்துட்டு வரேன். வந்ததும் வேலையை கட்டுற பத்தியா? நீ ஏன்டா அப்படி பாக்குற? பொண்ணு பார்க்க பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கால? ஒண்ணு இல்லடா, 2 புள்ளைக்கு அம்மா மாதிரி இருக்கா. நீ பண்றதெல்லாம் தப்புடா. பரவாயில்ல விடுறா. வெக்கமே இல்லல்ல உனக்கு? இல்லடா. என்னடா உன் டேஸ்ட்? போ போ போ. உனக்கு என்னடா தெரியும் என் கஷ்டத்தை பத்தி? பாப்பா பாப்பா, உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்? ஒன்னும் இல்ல, புருஷன் இங்கதான் எங்கேயா இருக்கானான்னு பார்த்தேன். அந்த குடத்தை பார்த்தாலே உனக்கு தெரியல? ஏவோ சாத்திர புருஷன் தாங்க முடியாம ஓடிய போயிருப்பான். என்னடா உனக்கு என்ன தெரியும்? குடிச்சிட்டு ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பானுங்க. ராணியம்மா, உன்னோட அற்புதமான கையால ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து தருவியா? பாப்பா, ஒண்ணு கூட. இந்த மூஞ்ச பாரு.
அதெல்லாம் இருக்கட்டும். பகல்ல மட்டும்தானா இல்ல ராத்திரி கூட விப்பியா? நீ வந்து வாங்க போறியா? நீ சொன்னா மொத்தமா நானே வாங்கிடுவேன். ஐயோ, நீ அவ்ளோ பெரிய ஆளா? அதையும் பாக்குற. அக்கா, தெரியாதவங்க கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? யார் இவங்க? ஆமால. டேய், யாரா நீங்க? வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. வாசுவோட ஃப்ரெண்ட்ஸா? என்ன இந்து, நீயா இது? ஆமா, இப்போ இந்த இந்து சாஸ்திரி வீட்டு மருமக. அப்பா, புடவை பொட்டு எல்லாமே மாறிடுச்சுல்ல. ஆனா அது மட்டும் மாறவே இல்லைல்ல. என்ன அது? அதான். என்ன அது? அதான். என்னது? ஐயோ, வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. என்னையா உங்க வேஷம்? புது ஆளுங்களோட பேச்சா? நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. வாசு வெயிட் பண்ணிருப்பான்டா. நைட் டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்பலாம். குடிங்க போ. வாடா வாடா. வா மச்சான். வாடா. ஏய் பார்த்து கூட்டு போங்கடா. எனக்கு சந்தேகமா இருக்கு. வாசு சொன்னது மாதிரி இங்க எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து போயிடலாம்டா. வாடா. அடச்சே, எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்க. நீங்களாம் யாரு? யார் வேணும் உங்களுக்கு? நாங்க எல்லாரும் வாசுவோட ஃப்ரெண்ட்ஸுமா. வாசு இல்லையா? ஒரு நிமிஷம் வர சொல்லு. வாசு, வாசு. நாங்கடா ஃபுல்லா சரக்கு அடிச்சிங்களா? இந்து, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். டேய், அதோ அங்க தெரியுதுல்ல, அதான் என் அத்தை வீடு. நீங்க எல்லாரும் அங்க போய் தங்கிக்கோங்க. தூங்கிட்டு காலைல வரோம். நீ ஜாலியா இரு. வரோமா. தூசியா இருக்குடா. கொஞ்சம் நிறுத்துற. செம்மையா இருக்குடா இந்த வீடு. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு நல்ல வீட்டை வச்சுட்டு ஏன் வாசோட தூக்கு போட்டுக்கிட்டாங்க? தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாங்களா? ஆமா. அப்படின்னா இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லையா, கோஸ்ட் ஹவுஸ்லயா இருக்கோம்? இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா? வாசு தான் சொல்லியிருக்கானேடா. எப்ப பார்த்தாலும் பயந்து. டேய், எப்படி ஸ்டூல இல்லையா? எப்படி மாட்டியிருக்கோம்? ஐடியாவே வரமாட்டேங்குது.
நானே வருவேன் எங்கும் விடமாட்டேன் உன்னை தேடி வருவேன் உன்னை தேடி வருவேன். டேய் மச்சான் டேய் மச்சான் டேய் விக்கல் வருதுடா தாகமா இருக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்டா. என்ன பண்றது போய் வாசுகிட்ட கேளுடா. நீ என் கூட கொஞ்சம் வாய. போடா இப்பதான் ராணியம்மாவே கனவுல வந்திருக்கா. ராணியம்மா நீ வாடு அவனை கூட்டிட்டு போடா. டேய் மச்சான் வாசு வீட்டுல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம் வரியாடா? டேய் போடா அந்தாண்ட. எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுதுடா. அதான் தண்ணிடா. டேய் அது இல்லடா, நான் ஏதோ சொல்லணும்னு வந்தா நீ பேசுனதுல ஏதோ மறந்துட்டேன். நீ கொஞ்சம் யோசிக்கிறேன். கொஞ்சம் வாயடா. டேய் ஒருவேளை அதுவா இருக்குமா? அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி? வாசு வாசு எவன்டா? வாசு பேய்டா. வாசு வாசு யாரையும் காணுமே. வாசு பேய்டா. டேய் மச்சான். ஐயோ வாசு ஒரு பேய்டா. என்னது? என்ன மச்சான் நம்ம வாசு பேய்? ஆமாடா வாசு ஒரு பேய். கிறுக்கா இதுக்கு முன்னாடி வாசு பொண்டாட்டிய பேயின இப்ப வாசுவே பேய்ங்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேயும்ப? பைத்தியக்காரன். நிஜமா தான்டா தண்ணி தாக எடுத்தது நாங்க போனல அப்படியே என் மேல ஒரு பள்ளி விழுந்ததுடா. பள்ளி தானடா விழுந்துச்சு, பாறாங்கல்ல விழுந்த மாதிரி பேசுற. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அப்புறம் நான் வாசுன்னு சத்தமா கத்துனேன். அப்படியே அவன் கதவை திறந்துட்டு வந்து என்கிட்ட பேய் மாதிரி கத்துறான்டா. ஏண்டா மதியானம் வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தா அவன் சாகாம எப்படா பேய் ஆவான்? நிஜத்தை தான்டா சொல்றேன், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. என் கண்ணால பார்த்தேன்டா, நம்புங்கடா. டேய் நீயாவது நான் சொல்றத நம்புடா. டேய் எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுதுடா. ஒழுங்கா ஓடி போயிரு. இவன் பஞ்சாயத்து பார்த்தது நீ வேற புதுசா பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற. சும்மா அடிக்காதடா. கொஞ்சம் வாங்களா மறந்து போதல இல்லனா மட்டும். சரி டேய் மச்சான் நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புடா. டேய் எதையாவது பார்த்து பயந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேசாம படு தூங்கு போ. பைத்தியக்காரனாய் நல்ல கனவையும் கெடுத்துட்டான். போய் பட. என்ன இவனுங்க யாரும் நம்ம சொல்றத நம்பவே மாட்டேங்கிறானுங்க.
நான் துடைக்கிறேன் கூட. ஆஹா. நீ உட்காரு. ஆ. இப்ப சார் தொடச்சிருவீங்க, நல்லா தான் இருக்கும். நாளைக்கு டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் யார் துடைப்பா? இனிமே உங்க சார் டியூட்டிக்கு போக போறதில்ல. என்ன மச்சான் இடம் எப்படி இருக்கு? பின்ன பேய் வீடு எப்படி இருக்கும்? என்ன டேய், இன்னும் போத தெரியலையா உனக்கு? டேய் வாசு, டேய் வாங்கடா. என்னடா இடமே இப்படி ரொம்ப மோசமா இருக்கு? இந்து தனியாளா எவ்வளவு வேலை தாண்டா செய்வா? என்னடா என்ன பார்த்து இப்படி பயப்படுற? டேய் வாசு, நீ என்ன பேயாடா? ஏய் என்னடா சொல்றீங்க? அது இல்ல வாசு, ராத்திரி உன்கிட்ட தண்ணி வாங்கறதுக்காக வந்திருக்கான். அதுல இருந்து நீ பேயின்னு உளறிட்டு இருக்கான். இவன் ராத்திரி அதையே பார்த்து பயந்துட்டு இருக்கான். ராத்திரி ஃபுல்லா தூங்க விடல தெரியுமா? அதா இங்க பாரு மச்சான், அந்த வீட்ல தான் எங்க அத்தை செத்து போனாங்க. அங்க அந்த மாதிரி கனவு தான் வரும். நீ பயப்படாத. ஓ, ராத்திரி வந்தது கனவா? நேத்து அதெல்லாமே நான் உண்மை நினைச்சிட்டேன்டா. தலையெழுத்து. கனவா தான்டா இருக்கும் லூசு பயலே. வா நம்ம போலாம். வா. அவங்க எல்லாருக்கும் கொடு. அட கொஞ்சம் நில்லுங்கண்ணே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. காஃபி கொஞ்சம் குடிங்க. அட இந்து, நீ எங்க பாஷையை ரொம்ப சூப்பரா பேசுறியே. இந்து, எங்க வாசு சொன்னது உண்மைதான். அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. அட இந்த பக்கம் திரும்புங்கண்ணே. எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? பேயும் இல்ல பிசாசும் இல்ல. இந்தாங்க காஃபி குடிங்க. மச்சான் டேய் டேய், இவன் இன்னும் பயந்து போய் தான்டா இருக்கான். இவனுக்கு ஒரு தாயத்தை கட்டி விடுங்கடா. ஐயோ, யாரையா இப்படி பண்ணாங்க? யாரோ இறந்து கிடக்குறாங்க. கிடக்கானவ என்னாச்சு? வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. இறந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். பாத்தியா இப்படி பாரு, யாரு இறந்துட்டாங்க? யாருன்னு தெரியல. பாவம், யாரோ இப்படி அநியாயமா இறந்து போயிருக்காரே. எத்தனை நாள் ஆச்சு தெரியும்? தெரியல இவரு. அம்மா வழிவிடுங்க. பார்த்ததே இல்லைங்க நானு. இருக்கேப்பா, இப்படி கொடூரமா கொண்டு இருக்காங்க. பெரியய்யா, இது அதோட வேலை. கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டா, பழி தீத்துக்கிட்டு இருக்கா. டேய், நாம இதுக்கு எதுவும் செய்யலனா இது நம்மளையும் சீக்கிரம் கொன்னுடும். எவ்வளவு பெரிய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்தோம், யாராலையும் இவளை அடக்க முடியல. அக்ரஹாரத்து மக்கள் எல்லாம் தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்கடா. அது சரி, வாசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாமா? வாசுவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இந்த செத்த பயலே குடி. ஏதாவது சாப்பிட வச்சிருக்கேடா, என்ன குடுற? ஏ ராணி, எப்படி இருக்க என் தங்கம்? ராத்திரி நீ என் கனவுல வந்த தெரியுமா? ஏண்டா கனவுல எல்லாத்தையும் முடிச்சிட்டியா நீ? அம்மா கடனுக்கு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் சம்பளம் வரல, கொஞ்சம் புரிஞ்சுக்க ராணி. கல்லு கடன் கேளு, கடிச்சிக்க கடன் கேளு. இதையெல்லாம் கடனா கேட்காத சரியா? செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க ராணி. செத்த பயலே, பேசிய மயக்க பாக்குறியா? வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. என்னடா பாத்துக்க குடிடா. இங்க பாரு பாப்பா, கவனமா பாத்துக்கோ. திருட்டு பசங்க. காலடா செத்த பயலே. ஐயோ, இப்படி வெக்கப்படுறியடா? ஏய், என்னடி புது ஆளுங்களோட பேச்சு? செத்து பயலே, சீக்கிரம் போடாங்க இருந்து. கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சா. அந்த கிராம்பலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன வயிற்றுக்குள்ள சத்தம் கேக்குது? வீடு வரைக்கும் எப்படியாவது போயிட்டோம்டா. ஒயரெல்லாம் வளைஞ்சிருக்கு. ஓ, அப்படிதான் இருக்குமா? ரொம்ப தூசியா இருக்கே. வீடு வரைக்கும் தாங்காத போல ஹலோ. இருக்கே. ஓ, டயல் பண்ணியா? மாமா, மாமா
கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கெட்டையும் தனியா வாடகைக்கு எடுத்துக்கிறேன், திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். பழத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சா? பழத்துக்கிட்ட இருந்து எந்த போனும் வரலையே. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பழத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லிடணும், மறந்துடாதீங்க. பழத்துக்கிட்ட இருந்து போனு. இங்க கொஞ்சம் வாங்க. அதனாலதான் கடையும் வீட்டையும் ஒரே இடத்துல வைக்க கூடாது. இதோ வரமா. அப்பா இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என் காதலுக்கு அந்த சங்கரனே கொடுத்த ஆதாரம்டா. ஐயோ, இந்த செத்துட்டாளா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் மாமா, மாப்பிள வாசு ஊர்ல இருந்து வந்து ஏன் நம்ம கிட்ட எதுவுமே பேசவே இல்லை? நம்மளால அதை தடுக்கவே முடியாது மாமா. அசிங்கமா இருக்கு மாமா. மாப்பிள, என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அவன் அந்த பேயோட எப்படிதான் குடும்பம் நடத்துறான்னு தெரியலையே. அதை நினைச்சால பைத்தியம் பிடிக்குது. அவ ஊர் ஜனங்களை பயமுறுத்தி கொள்றான். வாசு திரும்ப வந்ததுனாலதான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆமாண்டா, அவ சாதாரணமானவ இல்ல. அவளை கொன்னுடவா? என்ன நீ 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 அவளை கொல்ல போறியா? அவளை பார்த்த உடனே அப்படியே பயந்து போய் வேட்டியை நினைச்சிடுவ. பேச வரியா? மாப்பிள, நீ கவலையே படாதியா. அம்மாவாசை அன்னைக்கு அவளை அடையோட ஒழிச்சு கட்ட காசிலேருந்து சாமிஜி வர போறாரியா. அவளை நிரந்தரமா அழிக்க போறாரு. என்ன அழிக்க போறது? உங்களை கொன்னுட வேண்டாம். டேய், அப்பா, அம்மா, அப்பா. ஏய் நம்ம இந்து. டேய், என்னடா என்னாச்சு? வாசு, நான் என்ன பார்த்தா தெரியுமா? நம்ம இந்துவோட என்னடா? நம்ம இந்து என்னன்னு என்னாச்சு? என்னை பத்தி ஏதாவது சொல்லலான்னு வந்தீங்களா? டேய், என்னடா நீ? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. டேய், ஒன்னதான். என்னடா ஆச்சு? வாசு வாசு, நம்ம இந்து இருக்கால. டேய், வாய மூடுறா. இந்து இங்கே தாண்டா இருக்கா. நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். டேய், நான் என்ன சொல்றேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ வேற திரும்ப சொல்லணுமா? அது ஒண்ணு இல்லடா. அவன் என்ன சொன்னா அதுதான்டா, வேற ஒண்ணு இல்ல. டேய், நீங்க என்னதான்டா சொல்ல வரீங்க? நீ என்ன சொன்ன, அவன் என்ன சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல வாசு. இந்த பேய்களுக்கெல்லாம் கோவம் வருமாடா? ஒருவேளை வந்தா மனுஷனை சாப்பிட்டுமாடா? டேய், வாய மூடுறா. அதான் வாசு, இந்து சாப்பிடுவாடா? நான் பேய பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இந்து பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லட்டும், விடுங்கன்னு. இந்து இருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்து வாசுவோட பொண்டாட்டி. இந்து ஒரு மனுஷி இல்ல, இந்து ஒரு தேவதடா. இந்துங்கிறது பேய் இல்லடா, அது ஒரு மனுஷ பேய், அவ்வளவுதான். அதான் வாசு, ரெண்டு பேரும் ஓடி வந்தோம். எந்த பக்கத்துல இருந்து வரும்னு தெரியலையே. டேய், என்னடா பேய் பிசாசுன்ட்டு நடுராத்திரி சுத்தாதீங்கன்னா சுத்திட்டு இருக்கீங்க. லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. போய் படுங்கடா. உங்களை கொன்னுட வேண்டாடே. ஏண்டா, நான் வாசு கிட்ட இந்து பேய்ன்னு சொல்றதுக்குள்ள ஏன்டா என் மண்டையில அடிச்சா? டேய், இந்து பேய்னு எனக்கு எப்பதான்டா தெரிஞ்சது? உனக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை மட்டும் நம்ம வாசு கிட்ட சொன்னோன்னு வையன், அந்த பேய் நம்மளையும் கொண்டு சூப் வச்சு குடிச்சிடும்டா. அதுக்கு தாண்டா ஒன்னு அடிச்சேன். ஆமாண்டா,
அந்த இந்து பேய் சாதாரண பேய் இல்லடா. இந்து பேய் இல்லடா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா. உனக்கு என்னடா ஆச்சு? நான் அப்போல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறது நம்ம வாசுதாண்டா பேய். இவன் சொல்றது உண்மைதான்டா. வாசுதான்டா உண்மையிலேயே பேய். டேய் வாசு பேய் இல்லடா, இல்லடா பேய். ஆமாடா, நாங்க ரெண்டு பேரும் கண்ணால பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்கடா. யார் பேய்ன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஏன்டா சண்டை போடணும்? அங்க போய் பார்த்தா யார் மனுஷன் யார் பேய்ன்னு தெரிஞ்சிர போகுது. என்ன சொல்ற? வா. கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாரு, நெஞ்சுக்குள்ள உள்ள வந்து பாரு, பத்திரமா நெஞ்சில் வச்சிருக்கேன் காதல் நீ அடி. கண்ணு குழி வெக்கம் கேட்டு பாரு, முத்தம் வச்ச உதட்டை கேட்டு பாரு, பத்திரமா உள்ள வச்சிருக்கேன் தேடி பாருடா. நீ பார்க்க என்ன சொன்ன மனசு கேட்காதே, உன பார்த்து பார்த்து நிற்க பொழுதும் போனதே, ஏன் பொழுதும் போனதே. கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாரு, நெஞ்சுக்குள்ள உள்ள வந்து பாரு, பத்திரமா நெஞ்சில் வச்சிருக்கேன் காதல் நீ அடி. நினைச்சாலும் தோணவில்லை நீயும் இல்ல வாழ்க்கையே, மறப்பேன நானும் ஒன்ன ஒரு நிமிஷம். நீ வந்ததாலே எந்தன் மாறி போச்சு ஜாதகம், உன்னோட வாழ்க்கை மொத்தம் வர சம்மதம். இக்காதல் ஜீவனதி நாமம் கடந்து பார்க்கலாம், யார் கண்ணும் பார்த்திடாத புதிய தேசம் சேர்ந்து போகலாம். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாரு, நெஞ்சுக்குள்ள உள்ள வந்து பாரு, பத்திரமா நெஞ்சில் வச்சிருக்கேன் காதல் நீ அடி. இன்பங்கள் போகும் வழி நாமும் தேடி போகலாம், நம் மூச்சு காத்துக்குள்ளே கூடு கட்டலாம். தேனீக்கள் எங்கு என்று பூக்கள் அறியாதா, நீ கேட்கும் போது எல்லாம் முத்தம் வைக்கவா. நீ என்றால் வானளவு காணளவு எனக்கு இஷ்டமே, தெய்வங்கள் தேவையில்லை நீ இருக்க என்றும் போதுமே. என்ன சேர்த்து அள்ளிக்கவா, பொட்டி வச்சுக்கவா, உள்ள இப்பவும் எப்பவும் நெஞ்சில தச்சுக்கவா. கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாரு, நெஞ்சுக்குள்ள உள்ள வந்து பாரு, பத்திரமா நெஞ்சு வச்சிருக்கேன் காதல் நீ அடி. பேய்ங்க மனுஷங்களோட பயங்கரமா என்ஜாய் பண்ணுதுங்களாடா. பேய் கூட தாண்டா நம்மள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத பாப்பீங்களாடா? உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? உங்களை கொன்னுடா டேய். டேய் 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 நில்றா டேய். இருடா. எங்கடா ஏன்டா இப்படி என்னடா அது பேய்ங்க விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. என்னால இங்க இருக்க முடியாது. டேய் எங்கடா போற? வாசுவை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போறியா நீ? உன் யோசிச்சு பாத்தியாடா? வாசுவை பேய் பேய்ன்னு சொல்றல, வீட்டுக்கு வரும்போது அவன் நல்லா தானே இருந்தான், அப்புறம் அப்புறம் பேய் என்ன சொன்னாலும் சரி நான் போவேன். டேய் டேய் அவன் உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்துறான்டா. இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்னா அது அவன் போட்ட பிச்சடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதுதான் அவனை ஏதோ பண்ணிருக்குடா. எதுவும் புரிஞ்சுக்காம அதுக்கு தெரிஞ்ச அவனை எப்படி காப்பாத்தணும்னு நாம யோசிக்கணும் மச்சான். ஆமாண்டா, நான் எதுக்காகடா இப்படி பயப்படுறேன்? நீ சொன்னது உண்மைதான். இந்த நிலைமையில அவனை விடுறது தப்புடா.
என்ன ஆனாலும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். இதான்டா சரி வாடா போலாம். நீங்க வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என் புருஷனை நீங்க எங்கடா கூட்டிட்டு போறீங்க? எந்தோ என்னாலும் சரி எங்க வாசு உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். ஏய் ப்ளூ கண்ணு சிவப்பு கண்ணெல்லாம் கட்டினா நான்லாம் ஒண்ணும் பயப்பட மாட்டேன் பாத்துக்க. அப்படியா? ஆமா ஆமா. டேய் என்னையும் என் புருஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாதுடா. எப்படி வந்தீங்களோ அப்படியே திரும்பி போயிடுங்க. முட்டாள்தனமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். உங்களால மட்டும் இல்லடா, அந்த பிரம்மனே நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாதுடா. நீங்களாம் என்னடா? வாசுவை இங்க இருந்து நாங்க கூட்டிட்டு போகாம நகர போறது இல்ல. என்ன வேணாலும் பண்ணிக்க போ. இது எங்களோட சேலஞ்ச். என்னடா உங்களோட சேலஞ்ச்? நீங்க எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் தான் பாக்குறேன். மாமா என்னடா திடீர்னு வந்திருக்க? கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் வரல. அதான் என் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வேண்டாம், நான் அந்த அருகதையை இழந்துட்டேன். அவன் செஞ்ச வேலைக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க மாமா? அவன் செஞ்ச காரியம்தான் மொத்த ஊரையுமே பாதிக்குது. சில பேர் அது கொன்னுடுச்சு. அது செஞ்ச காரியத்தால நான் ஊர்ல பேசுற தகுதியை கூட இழந்துட்டேன். யாரும் எங்க வீட்டுக்கு வராதீங்க, எதுவும் இங்க பேசாதீங்க. அவரு வருத்தப்படுறாரு. நீ அமைதியாரு. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அவன் அனுபவிக்கிறான். ஊரும் சேர்ந்து அனுபவிக்குது. எதுவும் பண்ண முடியாத நிலைமை. எல்லாம் உங்களாலதான் வருது. என் தலை எழுத்து. சிச்சி வாடி உள்ள. சரி நீங்க கிளம்புங்க. வர மாமா. வாங்கம்மா போலாம். வாங்க மாப்பிள்ள. இன்னைக்கு வாசு எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் மச்சான். போடாதீங்கடா. அவ மட்டும் உன்னை பார்த்தானே இவன் கண்ணை நோண்டிட்டு வாடா. டேய் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா திரும்ப வந்து சங்கிலியே மிதிப்பாடா. டேய் அத ஒருக்கான் பாடுறா அவன். இங்க வர. என்னடா? நீ மேல போய். என்ன நானா? ஆமா நீதான். நீ மேல போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. சிக்னல் கொடுத்ததும் நாங்க அவனை அடிச்சு மூட்டை கட்டிடுறோம். சரிடா. டேய் நீ இந்த பக்கம் பார்த்தா மாதிரி நில்லு. இவன் உனக்கு சிக்னல் கொடுத்த உடனே என்ன கூட கிளம்பு கிளம்பு. குடிக்கிறதுக்கடா இங்க வந்த. அது அவங்க அவர்கான் பாரு. போ. கொஞ்சம் தைரியத்துக்கு தாண்டா. குடிக்கிறதுக்கு சாக்கு. இருங்கடா போறேன். என்னடா பாத்துட்டு வர சொல்லி கூட நான் அனுப்பியிருக்கேன். வாய முறா. டேய் நான் இந்த கட்டையிலேயே இவனை உனக்கு போடுறேன். நீ அவன் வாயை பொத்திக்க. சரியா? சரிடா. சரி வா. வாசு என்னாச்சு இந்து? வாசு 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 என்னாச்சு இந்து? ஏன் அப்படி கத்தன? வாசு யாரோ வந்த மாதிரி இருந்தது. உனக்காக யாரோ வந்த மாதிரி இருந்தது வாசு. யாரும் இல்லம்மா. வந்தாங்க வாசு. எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஓ ஃப்ரெண்ட்ஸ் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டா கண்டுபிடிச்சிருப்பாளடா அவ? பயமா இருக்கு சும்மாரா. அவங்க ஏமா இப்போ வர போறாங்க?
அவங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போக திட்டம் போட்டிருக்காங்க வாசு. உன்கிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தேவையில்லாம யோசிக்காத. வா போலாம். வா வா தபுசனா வா. நேத்து நம்ம அந்த வீட்டுக்கு போனது அவளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம 4 பேரையும் வந்து போலன்னு பொழக்க போறேன். நான் இங்க இருக்கே போறதுல நான் கிளம்புறேன்டா. டேய் தம்பி சொல்லுடா நாய. சும்மா பயந்துட்டே இருக்காதடா. பயப்படுறவங்கள தான் பேய் அடிக்கடி பயமுறுத்துமா. எல்லாத்தையும் மறந்துட்டே சரக்கடி. டேய் நான் குடிச்சாலே எனக்கு போதை ஏறாது. என்னைய விட்டுருங்கடா, நான் கிளம்புறேன்டா. சரக்கடி சொன்னா விட சொல்றேன். டேய் பயந்தவங்க, அடுத்து இவன் ஏதோ சொல்ல போறான். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இத பாருடா, அந்த பேய்க்கு என்னை பத்தி முழுசா தெரியாது. கழுத்தை நசுக்கி கொண்டு போட்டுருவேன். பேசிக்கலாவே நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். என் கிட்ட வந்து வம்பு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, இங்கே அவளை குடுவையில அடைச்சு அப்படியே ஒரு கும்மா குத்து குத்திடுவான் பாத்துக்க. என்னடே அவன் மட்டும் கீழே கிடைச்சா பீஸ் பீஸாக்கி சரக்குக்கு சைடிஷா தொட்டுக்குவேன். என்னடா அப்படி பாக்குற? சரக்கு ஊத்து. இந்து நீ சரக்கு அடிப்பியா? ஏன் இந்து சரக்கு அடிக்க கூடாதா? குடிக்கலாம். ஏன்னா இதுக்கு அந்த மாதிரி வித்தியாசம்லாம் இல்லல்ல. அப்புறம் என்ன வேடிக்கை பாக்குற? ஊத்து. இத புடி மச்சான். இந்தாங்க. நல்லா இருக்குடா. இன்னும் கொஞ்சம் ஊத்து. வேண்டாம் இந்து, அதிகமாயிடும். ஏய் அதிகமா ஏறணும் தான்டா குடிக்கிறதே. ஊத்து. இந்த பேய்க்கு போதை தலைக்கு ஏறிடுச்சுடா. டைம் கேப் விடாம இப்பவே கொண்டு வரலாம்டா. ஏண்டா என்னையே கொன்னுடுவியா? டேய் உன்னை கொன்னு இந்த ஊருக்கே விருந்தா போட்டுருவேன், புரியுதா? முட்டா பயலே. விட்டுடுக்கா, ஏதோ போதையில தப்பா பேசிட்ட, மன்னிச்சிடுக்கா. போதை ஆயிட்டா நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியாதாடா? அக்கா ரொம்ப மிரட்டினா, 2க்கு வருது, விட்டுருக்கா. போடா முட்டா பயலே, போடா. ஏண்டா டேய் உன் சரக்குக்கு என்ன சைடு ஷாக்கிப்பியா? என் மாமிசம் அவ்வளோ நல்லா இருக்குமா? சாப்பிடுறியாடா? சாப்பிடுறியா? ரேய் என்கிட்டயே நடிக்காத. நீ எவ்வளவு குடிச்சாலும் உனக்கு போதையே ஏறாதுன்னு எனக்கு தெரியும். மவனே எந்திரா. அக்கா உன் மேல சத்தியம்க்கா, இனிமே சைடிஷா வேணாக்கா. சரக்கடா அப்படியே குடிச்சிடுறேக்கா. இனிமே நீ சரக்கு அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன்டா. வேண்டாம் எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் விட்டுரு. வேண்டாம் விட்டுரு, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னை அடிச்சாலும் செத்துருவ, அடிக்கலனாலும் நீ செத்துருவ. உன்னை அடிக்கிறதே தண்டம்டா. டேய் நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சாலோ, இந்த ஊர்ல உங்களை எங்கேயாவது பார்த்தாலோ தோலை உரிச்சிருவேன். டேய் மச்சான், என்னடா போய் இருக்கா? பாத்துக்கோ. இது லக்ஷ்மியோடது. போஸ்ட் மாமா. என்னடா இப்படி வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம இந்த பேய் இருக்குல்ல, அது ஏதாவது பண்ணி விரட்டணும் மாமா. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதி யாராவது இருந்தா சொல்றீங்களா? அது எதுவும் பண்ண முடியாதனாலதான் மூடிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா, இவங்க பேய் கூட இருந்துட்டு அதையே விரட்டணும்னு சொல்றானுங்க. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவனுங்களை வச்சு ஒரு ட்ரையல் பார்க்கலாம். என்ன மாமா யோசிக்கிறீங்க? யோ மாமா, பக்கத்து ஊர்ல ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு சாதாரண மனுஷன் இல்ல.
கங்கா ஜலத்தை எடுத்துக்கிட்டு வலது பக்கம் உட்காரு. நீ அக்ஷதையை வச்சுக்கிட்டு இடது பக்கம் உட்காரு. சரி குரு. டேய் நெட்டா குட்ட, நீங்க 2 பேரும் என் பின்னால பின்னால இதை வச்சுக்கிட்டு உட்காருங்க. இப்போ நான் பேய்க்கு யாருன்னு காமிக்கிறேன். பாம் ஃபட், கிரீம் ஃபட், ஃபடாஃபட், ஃபட் ஃபடாஃபட். பாம் ஃபட், ஃபட் 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 ஃபட். இப்ப கை வைக்கிறது முக்கியமா? லூசு பைய, அங்க பாரு. எதுக்காகடா என்ன கூப்பிட்டீங்க? கண்ணாமூச்சி விளையாடலான்னுதான். அப்படி லுக்கு விடுற? நான் இப்படி எத்தனை பேருக்கு லுக்கு விட்டுருப்பேன். குருஜி சீக்கிரம் அவளை பிடிச்சி அடங்க, இல்லைன்னா நமக்கு அடி நிச்சயம் இருக்கு. அவ ரொம்ப அடிப்பாளோ? ஆமா குருஜி, செம்ம அடி அடிப்பா. அந்த தண்ணி எடுத்து முன்னாடி வை. ஏன் குருஜி கையதும் கழுவ போறீங்களா? நாங்க இப்படி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நான் சிரிக்க வச்சா உங்க வயிறை வலிக்கணும். போக போக எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு பாருங்க. நல்லா மிரட்டுறீங்க குருஜி. குருஜி இது ஒரு டீசர் தான். பயங்கர வரும் பாரு, பொம்மை மாதிரி ஆரம்பிச்சு. அதான் மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. என்ன போக சொல்ல? நீங்க யாருடி? இதுல இருந்து தண்ணி எங்கடா? குருஜி விக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தது, குடிச்சு. டேய் லூசே, பேய முன்னாடி வச்சுட்டு குடிக்கலாமாடா? தண்ணி இல்லனா என்ன? மந்திரம் போட அக்ஷதை இருக்குல்ல, அக்ஷதைய கையில வைடா. என்னடா அது? அக்ஷதை எங்க? அது சரகுக்கு சைடிஷ் இல்லன்னு அப்படியே சாப்பிட்டேன். அப்படியா? இது மட்டும் ஏன்டா விட்டு வச்ச? வேண்டாம், கெட்டியா இருக்கு, பல்லு உடைச்சு. சரிக்காத, என்னோட ரத்தம் கொதிக்குது. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. எலுமிச்சம் பழத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு பாரு. அட கடவுளே, யாரா இது? என்னடா என்னையே நீ அடைச்சு வைக்க போறியா? இந்த எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த 4 பேரும் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்த்துட்டோம்பா. நான் சாமி செய்ய இல்ல, எனக்கு மாய மந்திரம் எதுவும் தெரியாதுப்பா. வேணும்னா இந்த விக்கிய நீயே வச்சுக்க, இந்த மீசையை நீயே வச்சுக்க. அடச்சே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. ஒன்றும் இல்லை, அந்த இந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்றா. என்ன பண்றதுன்னு புரியல. அட பைத்தியக்காரன்களா, இந்து அம்மா எப்படி பேயானாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு? நம்ம இந்து அம்மா எப்படி பேயானாங்கன்னா, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஐயா விட்டுருங்க, ஐயா விட்டுருங்க ஐயா, எங்க அக்கா எதுவும் பண்ணிடாதீங்க. ஐயோ ஐயா, தயவு செஞ்சு எங்க அக்கா விட்டுருங்க ஐயா. நாம இங்க தெரியாது ஐயா. அந்த பக்கம் என்னன்னா இந்து துரத்துறா, இந்த பக்கம் இந்த ஆள் துரத்துறா. மச்சான் என்னடா வாந்திட்டு இருக்க? என்னடா? ஏய், இப்ப நம்ம என்னதான்டா பண்றது? என்ன மச்சான், எல்லாம் மர்மமா இருக்குடா. டேய், இங்க என்னடா பண்றீங்க?
டேய் வாசு, அந்த ராமானுஜம் எங்க எங்களை அடிச்சு கொல்ல போறான், நாங்க அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். டேய் அவங்ககிட்ட எதுக்குடா சொல்றீங்க? அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், நம்ம சொல்றதை கேட்கவும் மாட்டான். நான் ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? அப்புறம் இந்த ஊரே ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. நீங்க எனக்காக 4 நாள்ல வந்தீங்க, போதுண்டா. நீங்க ஊருக்கு கிளம்புங்க. எங்கடா கிளம்புறது? எல்லாரும் ஒண்ணா போலாம், நீ வா. இந்துவை விட்டு என்னால வர முடியாதுடா. டேய் உன் நிலைமை உனக்கே புரியலடா. நான் சொல்றதை கேளுடா. நான் சொல்றது உனக்கு புரியல. நான் இந்துவை விட்டு வர முடியாதுடா. நீங்க கிளம்புங்க, வாங்க. வாசு, வாசு. ஏய் இந்து, என்னாச்சு? ஏன் அவ்வளவு சந்தோஷம்? வாசு, காலம் போகாம இப்படியே நின்னுடணும். உன் கூட கழிச்ச எல்லா நாட்களும் திரும்ப வரணும். வாழ்க்கை முழுக்க இப்படியே நம்ம ஒன்னா இருக்கணும். என்னாச்சு இந்து? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமா வாசு, இனிமேல் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. ஊர்ல சாமியார் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. அந்த பேய ஓட்ட போறாரு. சீக்கிரம் நல்ல சக்தியுள்ள சாமியார் இருக்காரு. வாங்க வாங்க, பாத்து வா, வேகமா வாங்க. நம்ம ஊருக்குலாம் ஒரு விடிய காலம் கிடைக்க போகுது. அவளை பாக்குறதே பெரிய புண்ணியமா. சீக்கிரம் வாங்க வாங்க. வாங்க போய் சாமியார் பாக்க வந்திருக்காரு. என்னைக்குமே இன்னைக்கு இங்க ஜனங்க எப்படி ஓடுறாங்க? கண்டிப்பா இது நடந்துருக்கா. யாரையாச்சும் நிறுத்துறா கேப்போம். எதுக்காக எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அக்ரகாரத்தையே புடிச்சு ஆடுறாரு. அந்த இந்து பேய புடிச்சு ஓட்டுறதுக்கு காசில இருந்து அகோரி சாமியார் வந்திருக்காரு. ஓம் மகாருத்ராய மகாசிவாய மகாதேவாய நமோ நமः. ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ஈச பிரச்சோதயாத். ஓம் சதாசிவாய வித்மஹே ஜடாதராய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமः சிவாய. ஓம் பூதநாதாய. ஹர ஓம் சிவம். எதுக்குடா நீ என்ன கூப்பிட்ட? இந்த ஊரை விட்டு உன்னை விரட்டணும்னு தான். டேய் ராமானுஜம், ஏய் இந்து, எங்க வாசு பேயாக்கி எதுக்கு இப்படி தொல்லை பண்ற? என்னோட புருஷனை பேயாக்கி நான் கஷ்டப்படுத்துறேனா? என்னன்னு இப்படி சொல்றீங்க? நடிக்காதா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோன்னு எங்களை பழி வாங்குறல. டேய் ராமானுஜம், என்னடா பேசுற? நாங்க வாசுவை எங்க கூட கூட்டு போலாம் நினைச்சா நீ ஏன் பயமுறுத்தி தடுக்க பாக்குற? வாசுக்கு என் மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் வாசு கிட்ட இருந்து எங்க என்ன பிரிச்சிருவீங்களோன்னு உங்க எல்லாரையும் நான் பயமுறுத்தினேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் அடங்குடி, நீ எங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமா கத்தி எங்களை பயமுறுத்தல. டேய், அது என் ஆத்மாவோட சத்தம். உங்களுக்குள்ள இருக்கிற பயம். ஏய், யாருங்களை எதுக்காக கொன்ன? நான் எதுக்குடா கொல்ல போறேன்? சாமி, இது எல்லாமே நடிப்பு. முதல்ல அவளை கட்டி போடுங்க. ஓம் சிவோத்தமாய வித்மஹே மகோத்தமாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் தன்மதேவாய வித்மஹே வாசுவித்தாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் பூதநாதாய நமः. ஓம் ருத்ரமூர்த்தயே நமः. ஓம் சூலஹஸ்தாய நமः. ஓம் சதாசிவாய நமः. ஓம் தத்புருஷாய வித்மஹே
டேய் ராமானுஜம், எதுக்குடா ஏன் இந்துவை தொல்லை பண்ற? டே வாசு, நீ ஆத்மா ஆயிட்ட. சாமிஜி, அவளோட சேர்த்து இவனையும் கட்டி போடுங்க. ராமானுஜம் சார், நீங்க இந்துவை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா எங்க ஃப்ரெண்டை மட்டும் விட்டுருங்க சார். அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க கூட்டிட்டு போயிடுவோம் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார். ஆமாங்க. டேய் முட்டாள்தனமா அவங்கிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க? இந்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களாடா? ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்கடா. டேய் நீ முதல்ல நிறுத்துடா ராமானுஜம் சார். நான் சொல்றத கேளுடா. கேளு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வந்தப்போ ஐயோ ஐயோ என்னாச்சுமா? நீ ஏன் அழுவுற? அண்ணி வீட்டுக்கு போகாதீங்க அண்ணே. அண்ணிய ராமானுஜம் ஆளுங்க கொன்னுட்டாங்கண்ணே. அண்ணன் நில்லுங்க அண்ணே, அண்ணன் நில்லுங்க அண்ணே. வேண்டாம் அண்ணே, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அண்ணே. நான் ஆத்மாவா மாறிட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுட்டாங்க. உன் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லாதம்மா. என்னை எப்பவுமே உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட உன் அண்ணனுக்கு என்ன கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள உயிரோட விட மாட்டாரு. அவரு ஒரு கொலைகாரன் ஆயிடுவாரு. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அண்ணி? ஆத்மாவா இன்னும் எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் அவருக்காக நான் இருப்பேம்மா. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அண்ணி கிட்ட போங்க அண்ணே. வரமா அண்ணே, ஆத்மாவும் மனுஷனும் ஒன்னா இருக்க முடியுமா? ஒன்னா இருக்க முடியாதுமா. ஆத்மா ஆத்மாவோட தான் இருக்கணும், மனுஷன் மனுஷனோட தான் இருக்கணும். எனக்காக காத்துக்கிட்டு இருந்த என் இந்துக்காக நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நீனா எனக்கு பைத்தியம். நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட உலகம். ஆத்மாவும் மனுஷங்களும் ஒன்னா இருக்க முடியுமா? நானும் இப்ப ஆத்மாவாயிட்டேன். என் இந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு காட்டிலே இறந்துட்டதா அவகிட்ட நான் போய் சொன்னேன். சாமி, சீக்கிரம் அவங்க 2 பேரையும் கட்டி போடுங்க. ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ.
ஓம் சிவோத்தமாய வித்மஹே மகோத்தமாய தீமஹி தன்னோ ஓம் சம்பகேசாய வித்மஹே மோக்ஷவித்தாய தீமஹி தன்னோ ருத்ரமூர்த்தயே நமஹ ராமானுஜம், நாங்க போயிட்டோம்னா எங்களை விட்டுருவேன்னு தான் நினைச்சோம். இப்படி கொண்டுட்டு ஏன்டா ஏன்டா அப்படி கொலை பண்ண? ஆளுங்களை கொன்னது இந்துன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு விதமா கொன்னது நான் தான். எதுக்குடா கொன்ன? இந்துவை ஏன்டா கொன்ன? சொல்லுடா, கேக்குறல, சொல்லுடா சொல்லுடா, இந்துவை ஏன்டா கொன்ன? அவன் எப்படி தம்பி சொல்லுவான்? ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கிட்டு கொன்னவன் அவன். கர்ப்பமா இருந்த இந்து அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போனேன். ஏய் அஸ்கர பஸ்கா, எப்போ வருவ? சீக்கிரம் வா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஐயோ ஐயோ, இந்தம்மா 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 எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. இந்தம்மா ஐயா 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 ஐயா, பாவம் ஐயா, விட்டுருங்க, செத்துருவாங்க, விட்டுருங்க ஐயா ஐயா. அவ வயத்துல என் வம்சத்து வாரிசு வளர்றது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் கொன்னேன். நம்ம வம்சத்தை அவ வயித்துல விதைச்சது நான். அப்ப என்ன ஏன் கொல்லல? ஏன்னு சொல்லவா? உங்களோட சுயநலங்க, சுயநலம். உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சிருந்தோம் அவளை நான் கூட்டிட்டு வந்து ஒரு அப்பாவி உயிர் போக காரணமாயிட்டேன். அவளை எப்படி அப்பாவின்னு சொல்ற? வாய மூடு. என்னால உன்னை கொல்ல முடியல. வாசு, வாசு, அவர் உங்க அப்பாக்குறதால எதுவும் செய்ய முடியாதுடா. அவன் பண்ணலன்னா என்ன? அதான் நம்ம இருக்கோம்ல செய்யறதுக்கு. யோ, என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? ஜாதி ஜாதின்னு சொல்லி ஒரு கர்ப்பிணியை கொண்டு இருக்கான் இவன். இவனை சும்மா விட போறீங்களா? அடிச்சு கொல்லுங்க அவனை. அடிக்க ஜாதி வெறி பிடிச்சவன் அடிச்சு கொல்லாம விடக்கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. உங்க அப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுவாருன்னு நினைச்சே பார்க்கல. ஊர்க்காரவங்க பயந்து உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா அண்ணன், இனிமே உங்களை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. வேண்டாமா, அந்த கடவுள் எங்களை எவ்வளவு நாள் இப்படி விட்டு வைப்பாரு? அது வரைக்கும் ஆத்மாவா நாங்க அப்படியே வாழ்ந்துக்கிறோம். எத்தனையோ காதல் கதைகளை பார்த்திருப்போம், எத்தனையோ காதலர்களையும் பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு காதல் கதையை பார்த்ததுக்கு அப்புறம் அதை உங்களுக்கு காட்டணுங்கிற முயற்சி தான் எங்களோட இந்த காதல் படைப்பு.